ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.15ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பாருங்க. A garment shop announces a flat 50% discount on every purchase of items for their customers. சரிங்களா? ஸோ வரக்கூடிய எல்லா கஸ்டமருக்கும் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் 50% டிஸ்கவுண்ட் தர்றாங்க. ட்ரா த கிராஃப் ஆர் த ரிலேஷன் பிட்வீன் த மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் த டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்டுக்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் என்ன ரிலேஷன்றதை கிராஃபை வச்சு வரைய சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஃபைண்ட் the market price when a customer gets a discount of rupees 3250. ஓகேங்களா? ஸோ டிஸ்கவுண்ட் இவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்தது மார்க்கெட் ப்ரைஸ் 2500 டிஸ்கவுண்ட் என்ன, இது ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்க வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் வந்து 50% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பாருங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்போ டிஸ்கவுண்ட் வந்து 3250 இருக்கும்போது. அடுத்தது மார்க்கெட் ப்ரைஸ் 2500 இருக்கும்போது டிஸ்கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ப்ரைஸு எக்ஸுன்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? டிஸ்கவுண்ட்டை ஒய்ன்னு எடுக்கிறேன். ஸோ இங்கே எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3250, 2500. ஸோ எல்லாமே 1000 தாண்டி தான் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், எடுக்கும் போதே நம்பர் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸு வந்து 500 இருந்தால் என்னவா இருக்கும் ஒய் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸு 500 இருக்கும்போது ஒய் வந்து என்னது, டிஸ்கவுண்ட் 50%. ஸோ அதில் பாதி, அப்போ என்னது 250. அதாவது எக்ஸு வந்து 1000 இருக்குது மார்க்கெட் ப்ரைஸ், அப்போ அதில் பாதி டிஸ்கவுண்ட்டு. இது 1500 இருந்துச்சுன்னா அதில் பாதி 750. ஓகேங்களா? டிஸ்கவுண்ட்டு எக்ஸ் வந்து 2000 இருந்துச்சு அப்படின்னா அதில் பாதி 1000. ஸோ இதெல்லாம் நம்மளாக தான் பாயிண்ட் எடுக்கிறோம். ஸோ இங்கே 3000 2000 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால 1000ல் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2500 500 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அடுத்தது அதில் பாதி 1250. 3000 எடுத்தேன் அப்படின்னா 1500. 3500 எடுத்தீங்கன்னா 1750. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸு, டிஸ்கவுண்ட்டு, இதை நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் மார்க்கெட் ப்ரைஸு 500லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி நான் டேட்டா எடுத்திருக்கேன். டிஸ்கவுண்ட் என்ன இருக்குது, அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ when the market price increase, the discount also increase. ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிஸ்கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. therefore என்னது, திஸ் இஸ் ஆன் டைரக்ட் வேரியேஷன். ஓகேங்களா? ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை சார்ந்து இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்ப இது டைரக்ட் வேரியேஷன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னாலே ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்றது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? இதே இது இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு கே பை எக்ஸு. ஓகேங்களா? இது கே இன்ட்டு எக்ஸு இன்டைரக்டாக இருந்துச்சு, அதாவது இன்வர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கே பை எக்ஸுன்னு மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் இந்த பாயிண்ட் எடுங்க. எக்ஸு 500ன்றப்பையும் ஒய் வந்து 250 இருக்குது, அப்ளை பண்ணுங்கள். ஒய் 250 இருந்துச்சு அப்படின்னா கே இன்ட்டு எக்ஸு. ஓகேங்களா? ஸோ எனக்கு கே மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 250 இந்த 500 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ கே ஈக்குவல் டு 1/2. ஓகேங்களா? ஸோ இந்த கே ஈக்குவல் டு 1/2 அப்படின்றதா என்னது, கான்ஸ்டன்ட் வேரியேஷன். ஓகேங்களா? இந்த சம்மில் கேட்கல, ஆனால் அடுத்த சம்மில் கேட்குறாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது டைரக்ட் வேரியேஷனாக இன்வெர்ஸ் வேரியேஷனாக கண்டுபிடிச்சி அதில் எக்ஸு ஒய்யை அப்ளை பண்ணிங்கன்னா கே ஈக்குவல் டு 1/2 ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதுதான் கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஸோ இது 500 250 தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட்டேன். நம்ம நினச்சா செகண்ட் பாயிண்ட் கூட போடலாம். இங்கே வந்து 1000 போட்டுட்டு எக்ஸுக்கு 1000 போட்டுட்டு ஒய்க்கு 500 போட்டிங்கனாலுமே 1/2 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதலாமா, கோஆர்டினேட்ஸ். ஸோ கோஆர்டினேட்ஸ் என்னது, எக்ஸு வந்து 500ன்றப்ப ஒய் வந்து 250. ஸோ அப்போ பாயிண்ட் எழுதும்போது 500, 250. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது எக்ஸை குறிக்கும், ரெண்டாவது ஒய்யை குறிக்கும். அதே மாதிரி செகண்ட் வந்து 1000 இருக்கும்போது ஒய் 500. இது 1500ன்றப்ப 750. ஸோ அடுத்தது 2000ன்றப்ப 1000. 2500 அப்படின்றப்ப
1250. 3000 அப்படின்றப்ப 1500. 3500 அப்படின்னா 1750. ஸோ இதுதான் வந்து என்னது நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஒய் வந்து 3250 இருந்தால் எக்ஸு என்ன, எக்ஸு வந்து 2500 இருக்கும்போது ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுவோம். இந்த பாயிண்ட்ஸை நான் கிராஃபில் பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸு வந்து 500, 1000, 1500 இப்படி போயிட்டே இருக்குது. ஒய் பாருங்கள் 250, 500, 750. ஸோ எக்ஸு வந்து 500 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஒய் வந்து 250 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ நான் கிராஃபில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்கேல் வந்து எப்படி எழுதியிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 500 யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 250 யூனிட்ஸ். ஓகேங்களா. கிராஃபில் பென்சிலில் தான் எழுதணும். நான் இந்த இடத்துல பேனால் எல்லாமே எழுதியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா வீடியோவில் கொஞ்சம் கிளியராக தெரியணுன்றதுக்காக தான் நான் பேனாவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ கம்பல்சரியாக ஸ்ட்ரிக்டாக பென்சிலில் மட்டும்தான் கிராஃபில் எழுதணும். ஸோ இப்போ நான் கிராஃபாக பிளாட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எக்ஸுன்றது இது எக்ஸ் வந்து என்னது மார்க்கெட் ப்ரைஸ் எடுத்துருக்குறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒய்ன்றது டிஸ்டன்ஸ் அப்படின்றத எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதைத்தான் நான் கிராஃபாக பிளாட் பண்ண போகிறேன். எனக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள், 500, 250. ஸோ இது 500, இது 250. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு டாட் போட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்சால் நம்ம நம்பர் கூட எழுதிக்கலாம், 500, 250. ஓகேங்களா. அந்த வேரியேஷன் இது கோஆர்டினேட் என்ன அப்படின்றத இந்த இடத்துல நோட் பண்ணணும், 500, 250. ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குது, 1000, 500. ஸோ இது 1000, இது 500, ரெண்டு லைனும் கரெக்டாக ஜாயின் பண்ணுற இடம் இது வந்து 1000, 500. அடுத்தது தேர்டு பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், 1500, 750. ஸோ 1500 அப்படியே நேராக போகுது, 750 இந்த லைன். ஸோ ரெண்டுமே ஜாயின் ஆகக்கூடிய இடம் தான். ஓகேங்களா. ஸோ கிராஃப் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது 1500, இது 750. ஸோ இது ரெண்டுமே ஜாயின் பண்ணக்கூடிய இடம் பாருங்கள், இந்த பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ 1500, 750. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது, 2000 எடுக்கும்போது நம்மளுக்கு 1000 வரும். ஸோ இங்கே 2000 எக்ஸு, ஒய் வந்து 1000, 2000, 1000. அடுத்தது 2500 எடுத்தோம்னா 1250 பாயிண்ட்டாக கிடைக்குது. ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள், 3000 எடுத்தால் 1500, 3500 எடுத்தால் 1750. ஸோ நான் 3000 எடுக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய 1500. ஓகேங்களா. 3000 எடுக்கும்போது இது 1500 எனக்கு பாயிண்ட் ஆகும். தொடர்ந்து மறுபடியும் சொல்கிறேன், கிராஃபை பொறுத்த வரைக்கும் பென்சிலில் எழுதணும். ஓகேங்களா. பேனாவை யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 3500 எடுக்கிறேன். 3500, இது வந்து என்னது 1750. ஸோ இந்த பாயிண்ட்டு மேட்ச் ஆகும். ஸோ 3500ன்றப்ப 1750. ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்க எல்லா பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வருது. லைன் போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அந்த செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வச்சுருக்கோமான்ட்டு. ஸோ எல்லாமே பார்த்துட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்டுன்னு இல்லை, அதுலேருந்து எக்ஸ்ட்ராவே இழுத்து விடுங்க. ஓகேங்களா. எக்ஸஸாகவே இழுத்து விடுங்க. ஸோ எக்ஸஸாகவே இழுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த லைனுக்கு ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா. பாயிண்ட்ஸுக்கெல்லாம் பேர் இருக்க மாதிரி லைனுக்கும் பேர் இருக்குது. இந்த லைன் நான் எக்ஸஸாக நீட்டி விட்டுருக்கேன். இந்த லைனுக்கு என்ன பேர் அப்படின்னா, இங்கே நம்ம எழுதணும் இல்லையா, இன்டைரக்ட் வேரியேஷன், இது டைரக்ட் வேரியேஷன். ஸோ ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸு, கே ஈக்குவல் என்ன கண்டுபிடிச்சோம், 1/2. ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் என்னென்னா ஒய் ஈக்குவல் டு x/2. ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த லைனுக்கான ஈக்குவேஷன். கிராஃப் போட்டாச்சு, இந்த லைனை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஒய் வந்து டிஸ்கவுண்ட் வந்து 3250ன்றப்ப மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டாங்க. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ 3250. ஸோ இங்கே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பாருங்கள்.
கரெக்டாக நம்ம கிராஃபில் போய் டச் ஆகும். இதுக்கு தான் அந்த கிராஃபை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு சொன்னேன். ஸோ கிராஃபில் டச் ஆகிற இடத்துல இந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ அதை இது அப்படியே ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து டச் ஆகும். ஸோ ஒய் வந்து 3250 இருக்கும்போது எக்ஸோட டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா 6500. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3250, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6500. ஓகேங்களா? அடுத்தது செகண்டு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2500 அப்படின்னு எடுக்கும்போது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ 2500க்கு நேராக ஒரு லைன் போட்டு பாருங்கள். இங்கே எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல டச் ஆகுது. ஸோ இதை நம்ம எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது இந்த டைரெக்ஷன் எக்ஸில் இருந்து ஒய்க்கு. ஸோ இங்கே போய் டச் பண்ணுற இடத்துலேருந்து திருப்பி விட்டால் இங்கே வந்து 1250. ஓகேங்களா? எக்ஸ் 2500 இருந்துச்சுன்னா ஒய் வந்து 1250. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ உங்களுக்கு செக் பண்ணணும்னு நினைக்கிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய y = x/2 அப்ளை பண்ணி பாருங்கள். y = 3250 அப்படின்னா x/2. ஸோ எக்ஸு கிராஸாக போகும். 3250 × 2. ஓகேங்களா? அந்த 2 கிராஸாக போச்சுன்னா எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் = இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6500. நம்மளுக்கு ஆன்சர் வந்துருக்கா? ஸோ இதுதான். ஸோ இதையுமே செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே ஃபார்முலா y = x/2. y வந்து எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2500 / 2. ஸோ அப்போ y வந்து இதை கட் பண்ணிங்கன்னா 1250. ஓகேங்களா? ஸோ இது வந்து செக்கிங்காக நம்மளுக்காக செக் பண்ணுறது. இது கிராஃப் மூலமாக எடுத்தது. ஓகேங்களா? ஸோ அது இந்த இடத்துல எழுதுங்க, ஃப்ரம் த கிராஃப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் ஒரு பார்த்துக்கோங்க. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.15 இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ட்ரா த கிராஃப் ஆஃப் xy = 24. ஓகேங்களா? இப்போ எக்ஸும் ஒய்யும் 0 விட அதிகமாக தான் இருக்கணும்னு கொடுத்துட்டான். யூஸிங் த கிராஃப் ஃபைண்ட் ஒய்யோட டேட்டாவை கேட்டிருக்கான். எப்போ? when x = 3. செகண்ட் பாருங்கள், எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். when y = 6. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம கிராஃப் வரையணும். வரைஞ்சிட்டு இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது xy = 24. ஓகேங்களா? இப்போ நம்ம xyயும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? xy = 24ன்றப்ப நம்ம இதெல்லாம் xy பிரித்து எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு புட் x = நான் 1ன்னு எடுத்தால் y வந்து என்னவா வரும்னு பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ y வந்து என்னவா வரும்? எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டேன்னா 24. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு y = 24. ஓகேங்களா? ஸோ x 1ன்றப்ப y வந்து 24. அடுத்தது புட் x = 2ன்னு போடுறேன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டால் y வந்து 2y = 24. அப்போ y = 24 / 2 என்னது? 12. ஸோ x 2 போட்டால் y வந்து 12. நெக்ஸ்ட்டு புட் x = 3. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3 போடுறேன். 3y = 24. அப்போ y = 24 / 3 கட் பண்ணிங்கன்னா 8 3s are 24. ஸோ அப்போ இங்கே 3 போட்டால் இங்கே வந்து 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு புட் x = 4. அப்போ 4 × y = 24. y வந்து என்னது? 24 / 4 என்ன வரும்? 6 வரும். ஓகேங்களா? ஸோ x வந்து 4 போட்டால் y வந்து 6 வரும். நெக்ஸ்ட்டு புட் x = 5. 5 போட்டேன்னா என்ன வரும்? 24 / 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா பாயிண்டில் வரும். ஸோ பாயிண்டில் வர மாதிரியால் நம்ம நம்பர் செலக்ட் பண்ண வேணாம். ஏன்னா பாயிண்டில் வச்சு கிராஃபில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம வந்து பாயிண்டில் வர மாதிரி நம்பரை செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 5ன்னு போட்டிங்கன்னா இங்கே வந்து / 5ன்னு போடுவோம். கட் பண்ணால் என்ன வரும்? 10.8ன்னு வரும். ஸோ அதெல்லாம் நமக்கு 4.8ன்னு வரும். அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதனால் ஈவன் நம்பராகவே எடுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா 24 அப்படின்றப்ப. ஸோ 6. அப்போ எக்ஸுக்கு மேலே 6 போட்டால் 24. ஸோ 6ன்னு போட்டப்போ எனக்கு வந்து y வந்து 4, 6 4 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 7 போட்டாலும் நம்ம அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அடுத்து நான் வந்து 8 போடுறேன்.
ஸோ 8 into y equal to 24 equal to y equal to 24 divided by 8. 3 8s are 24. ஸோ அப்போ எக்ஸு 8 போட்டால் ஒய்யோட வேல்யூ 3 வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எக்ஸு ஒய் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இங்கே ஒரு நிமிஷம் பாருங்கள். எக்ஸோட டேட்டா கூடிக்கிட்டே இருக்கும்போது ஒய்யோட டேட்டா என்ன ஆகுது? 24 12 8ன்னு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதை ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா? when the values of x increases, the values of y decreases. ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படின்றப்ப therefore it is an inverse variation. ஒன்று கூடும்போது ஒன்று குறையுது. ரைட்டா? ஒன்று கூடும்போது ஒன்று குறையுது. அப்போ இது வந்து என்னது? இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னாலே y ஈக்குவல் டு k/x அப்படின்றது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கும் ஒய்க்கும் இந்த பாயிண்டில் ஏதாவது ஒரு பேரை எடுத்து போட்டு அங்கே செட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் வந்து 1 அப்படின்னா y 24 அப்படின்றத நான் எடுக்கிறேன். ஸோ y வந்து 24 அப்படின்றப்ப எக்ஸு வந்து 1. ஓகேங்களா? ஸோ அப்போ k/1. ஸோ எனக்கு k டேட்டா வேணும்னா 24 இந்த 1 கிராஸாக போகும்போது இந்த மாதிரி வந்துடுமா? ஸோ k ஈக்குவல் டு 24. ஓகேங்களா? ஸோ k ஈக்குவல் டு 24 அப்படின்றது வந்துருச்சு. இதுதான் என்னது? நம்மளுக்கு தேவையான கான்ஸ்டன்ட் வேரியேஷன். therefore கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் வேரியேஷன் k ஈக்குவல் டு 24. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 24 இந்த இடத்துல போட்டு பாருங்கள். y ஈக்குவல் டு 24 டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும். 24 டிவைடட் பை எக்ஸை தான் என்ன பண்ணலாம்? எக்ஸை கிராஸாக கொண்டு போனால் எக்ஸோ ஈக்குவல் டு 24 வருமா? ஸோ அந்த ஈக்குவேஷன் இது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். கொடுத்துருக்க அந்த கோஆர்டினேட்ஸ் அப்படிலாம் எழுதுகிறோம். நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா இப்போ டேப்லெட் காலம் போட்டு. ஸோ அதை தான் நான் எழுத போகிறேன். கோஆர்டினேட்ஸ் ஆர் எக்ஸு 1ன்றப்ப y 24, எக்ஸு 2ன்றப்ப y 12. இப்போ எனக்கு தேவையான கோஆர்டினேட்ஸ் எல்லாமே இங்கே எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸுக்கெலாம் நான் கிராஃப் போட போகிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு ஒய் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் வந்து 1 2 3 4 5 6 இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டில் தான் போகுது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸை நான் யூனிட்டை எழுதும்போது ஸ்கேல் எழுதும்போது கிராஃபில் எப்படி எழுத போகிறேன், ஒய் எப்படி எழுத போகிறேன்னு பாருங்கள். ஒய் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 4 இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கேல் எழுதும்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் 1 யூனிட். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே ஒன்றா கூட்டிகிட்டு இருக்குது. ஒய் ஆக்சிஸ் பார்க்க 1 சென்டிமீட்டர் கொண்டு 4 யூனிட்ஸ்னு எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4 8 12 24 இருக்குது. இந்த 6ன்றதும் 4க்கும் 8க்கும் கரெக்டாக சென்டரில் இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே 4ல் வந்ததுனால நான் 4 யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கிறேன். இது ஒன்று தான் 3. ஸோ இதை ஒன்றும் செய்யலாம், இல்லாட்டி அதுக்கு மேலே ரிஜெக்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளாட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 124. எக்ஸு 1 ஒய் வந்து 24. ஸோ எக்ஸு 1 இங்கே இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒய் வந்து 24 இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே டாட் போட்டு 1,24. ஸ்டூடெண்ட் கிராஃபில் பென்சிலில் மட்டும்தான் எப்போவுமே எழுதணும், பெண்ணில் எழுதக்கூடாது. எனக்கு இங்கே வீடியோ கிளாரிட்டி கம்மியாக வரும்ன்றதுக்காக தான் நான் பெண்ணை யூஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் பென்சிலை தவிர்த்து வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸு 2ன்றப்ப ஒய் வந்து 12, எக்ஸு 2 ஒய் வந்து 12. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு ஸோ 2,12. அடுத்தது எக்ஸு வந்து 3, ஒய் வந்து 8. ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு 3,8. ஓகேங்களா? ஸோ இது 3க்கு நேரம் வரும், இது 8க்கு நேரம் வரும். ஸோ அதே தான் இது 24க்கு நேரம் வரும். செகண்ட் பாயிண்ட் 24. இது பார்த்திங்கன்னா 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். எக்ஸு 4ன்றப்ப ஒய் வந்து 6, எக்ஸு 4ன்றப்ப ஒய் வந்து 6 எங்கே இருக்குது? இது 4, இது 8. அப்போ ரெண்டுக்கு நடுவில் எக்ஸாக்டாக இருக்கிறது தான் 6. ஸோ இந்த லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஸோ இது 4, இது 6. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது 4,6. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். எக்ஸு 6ன்றப்ப ஒய் 4. ஓகேங்களா? எக்ஸு 6ன்றப்ப ஒய் 4. ஸோ இந்த பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டுமே நம்ம கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்குது. எக்ஸு வந்து 8 அப்படின்றப்ப ஒய் வந்து 3. ஸோ 8ன்றது இங்கே இருக்குது. இது 4, இந்த லைன் 4, இந்த லைன் 2, இந்த 0 2 4. அப்போ 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் லைன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் லைன் பார்த்து கரெக்டாக டாட் வைங்க. ஸோ இதுதான் வந்து என்னது 8,3. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே பிளாட் பண்ணும்போதே இந்த 4 5 பாயிண்ட்டோட நிப்பாட்டியிருந்தால் கூட ஓகே தான். நான் லைன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்றக்காக இந்த பாயிண்ட் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா 3ல் வந்து நிற்கிது. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி போட்டிங்கனாலே பாயிண்ட்டை நோட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம கையில் தான் கனெக்ட் பண்ணணும், ஃப்ரீ ஹேண்டில் தான் கனெக்ட் பண்ணணும். இதுக்காக எந்த டூலும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தேவையான ஒரு ஆர்க்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்க்கு முடிஞ்சிச்சு. இப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான கிராஃபு. அடுத்து என்ன சொல்லியிருக்கான், இந்த கிராஃபை யூஸ் பண்ணி
எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்றப்ப ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றோம், ஒய் ஈக்குவல் டு 6ன்றப்ப எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்றப்ப ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும்போது இந்த லைனை நேராக ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்க அப்படின்னா இந்த கிராஃபில் போய் டச் ஆகுதா? ஸோ டச் ஆகிற இடத்துல இருந்து இங்கே கொண்டு போங்க, ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இப்படி போய் இந்த டைரெக்ஷனுக்கு போகுது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்றப்ப ஒய் வந்து 8, ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் எழுத போகிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, ஒய் இஸ் ஈக்குவல் டு 8, ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்க கேட்டிருக்க ஃபஸ்ட்டு டிவிஷன். செகண்ட் டிவிஷன், வென் y is equal to 6 அப்படின்றப்ப, ஸோ y வந்து 6 எங்கே இருக்குது, 4க்கும் 8க்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் 6. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், இருந்தாலும் கிராஃப் மூலமாக லைன் போட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக எங்கே போகுது, இந்த லைன் இது போய் போச்சுன்னா இங்கே வந்து 4, ஓகேங்களா? இது 6. ஸோ 6ஆக இருக்கும்போது y வந்து எக்ஸ் வந்து 4, ஓகேங்களா? ஸோ y 6ன்றப்ப x is equal to 4, ஓகேங்களா? இதுதான் அவன் கேட்டிருக்க ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சம்மு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அவன் கேட்டிருக்க 2 டேட்டாவும் எடுத்து எழுதியாச்சு. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட் இந்த செகண்ட் சம்மு. வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் என்கரேஜ் எனக்கு நல்லபடியாக கிடைக்கும். அது போக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த சம்மா. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.15 இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான். பாருங்கள், கிராஃப் த ஃபாலோயிங் லீனியர் ஃபங்க்ஷன். லீனியர் ஃபங்க்ஷன் வந்து y = 1/2xன்னு கொடுத்துட்டான். ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன்றது தான் நம்ம முதல் 2 சம்மில் கேட்கல, இருந்தாலும் செஞ்சு வச்சோம். இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அண்ட் வெரிஃபை இட் வித் த கிராஃப் ஆல்சோ. ஃபைண்ட் y when x = 9. x = 9ன்றப்ப y என்ன, y = 7.5ன்றப்ப x என்ன, இதை தான் அவன் கேட்டிருக்கான். ஸோ இந்த சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா y = 1/2x. ஸோ இதில் எக்ஸுக்கு நான் வந்து எடுத்தோடனே ஒரு 2 போட்டேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு 2 போட்டால் ஒய்யோட வேல்யூ என்ன வரும் பாருங்கள். புட் x is equal to 2ன்னு போட்டிங்கன்னா y = 2/2 = 1, ஓகேங்களா? அதே இது புட் x is equal to 4 போட்டேன் அப்படின்னா y வந்து 4/2 = 2, ஓகேங்களா? இந்த இடத்துல தான் போடுறேன். ஸோ அப்போ 2 போடும்போது 1, 4 போடும்போது 2. மேக்ஸிமம் இங்கே ஈவன் நம்பராகவே போடுங்க, ஏன்னா டிவைடட் பை 2 வருது, அதனால தான் சொல்கிறேன். ஓட் நம்பர் போட்டோம் அப்படின்னா பாயிண்டில் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், நம்மளே அவாய்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது எல்லா பாயிண்ட்டுக்குமே நம்மளுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஸோ அந்த பாயிண்டில் போட்டு நம்ம கஷ்டப்படுறத விட ஈவன் நம்பராகவே போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக முழு நம்பராகவே கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போட்டு x is equal to 6ன்னு எடுங்க. y = எக்ஸுக்கு பதிலாக 6/2 3. ஸோ நெக்ஸ்ட்டு புட்டு x is equal to 8 எடுங்க. y is equal to 8/2 4, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு புட்டு x is equal to 10ன்னு எடுத்திங்கன்னா y = 10/2 5, ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து எழுதலாமா? x 6ன்றப்ப y 3, x வந்து 8ன்றப்ப y வந்து 4, x வந்து 10ன்றப்ப y வந்து 5, ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு தேவையான டேட்டா கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இதை பாருங்கள், எக்ஸோட டேட்டா கூட ஒய்யோட டேட்டாவும் கூடிக்கிட்டே இருக்குது, கரெக்டாக? ரெண்டுமே வேரியேஷன் இருக்குது. ஸோ அப்போ when the values of x increase, the values of y also increase, ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. therefore it is on direct variation, ஓகேங்களா? ஸோ டைரக்ட் வேரியேஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. டைரக்ட் வேரியேஷன்னால் நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா y = kx, ஓகேங்களா? ஒய்யும் எக்ஸும் டைரெக்டாகவே இருக்கும். ஸோ இதுதான் டைரக்ட் வேரியேஷன். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய பாயிண்டில் 2,1, 4,2 ஏதாவது ஒரு பாயிண்ட்டை எடுங்க. ஸோ இப்போ நான் வந்து 2,1 எடுக்கிறேன், 2,1 கூட வேணால் 4,2 எடுக்கிறேன். ஸோ y வந்து 2ன்றப்ப x வந்து 4, ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு k மட்டும் வேணும் அப்படின்னா 2, இந்த 4 இந்த சைடு வரும்போது /4. ஸோ k = 1/2, ஓகேங்களா? k = 1/2. இதில் அப்படியே போட்டேன்னா என்ன வரும்? y = x/2, ஓகேங்களா?
ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கதே அதுதான். y = 1/2x, x/2. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு தேவையான கான்ஸ்டன்ட் வேரியேஷன், தட் ஃபார் கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அவன் கேட்டிருக்கான் இல்லையா, கான்ஸ்டன்ட் வேரியேஷன் k = 1/2. ஓகேங்களா? இது ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எழுதி ஆகணும். கான்ஸ்டன்ட் வேரியேஷன் k = 2, 1/2 முடிச்சாச்சு. தென் நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ், அதாவது பாயிண்ட்ஸு எல்லாம் என்னென்னு பார்ப்போமா? ஸோ இங்கே இருக்கிறது தான் பாயிண்ட்ஸு. 2ன்றப்ப 1, 4ன்றப்ப 2. ஸோ அப்போ 2, 1, 4, 2, 6, 3, 8, 4, 10, 5. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸை தான் நான் கிராஃபில் பிளாட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இது எல்லாமே 2, 4, 6, 8, 10 ஈவன் நம்பர் தான். பட் என்னது, அதிகபட்சம் 10 தான் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு ஹரிஜாண்டல் லைன் எடுத்துக்கிட்டோம்னா 12 தாண்டி போயிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கமும் கோட் நம்பர் தான் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே 1 யூனிட் எடுத்துக்கலாம். கிராஃபில் x ஆக்சிஸ் = 1 cm = 1 யூனிட், y ஆக்சிஸ் = 1 cm = 1 யூனிட். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ரெண்டு சைடுமே 1 1 எடுத்துட்டேன். ஸோ இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். ஓகேங்களா? இங்கே ஒய் காமிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாயிண்ட்டை பிளாட் பண்ண போகிறேன். x 2ன்றப்ப ஒய் வந்து 1. ஸோ எக்ஸ் இங்கே இருக்குது, இது 2, ஒய் வந்து 1. ஸோ இதுவும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இது தான். ஓகேங்களா? 2, 1. செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குது, எக்ஸ் வந்து 4ன்றப்ப ஒய் வந்து 2. ஸோ எக்ஸு 4 இங்கே இருக்குது, இப்படியே போகும்போது ஒய் வந்து 2, இந்த பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இது வந்து 4, 2. ஸ்டூடெண்ட் கிராஃபை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பென்சிலில் தான் எழுதணும், கம்பல்சரி. நான் வீடியோவுக்காக மட்டும்தான் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக தெரியும்ன்றதுக்காக. ஓகேங்களா? மற்றபடி எப்போவுமே பென்சில்லே எழுதி பழகுங்க. பென்சிலில் மட்டும்தான் எழுதணும். எதை எழுதினாலும் பென்சிலில் மட்டும்தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட்டு 6, 3. ஸோ எக்ஸு 6, ஒய் 3. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 6ன்றது இந்த சைடு அப்படியே இங்கே போகும், 3ன்றது இந்த சைட்லேருந்து வரும். ஸோ இந்த பாயிண்ட் 2 இங்கே ஜாயிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு பாயிண்ட்டு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஸ்கேலை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அந்த லைனை கரெக்டாக நம்ம நோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 6, 3. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு 8, 4. ஸோ 8 இங்கே இருக்குது, இந்த பக்கம் போச்சு அப்படின்னா 4 வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இந்த லைன். ஓகேங்களா? ஸோ இது 8, இது 4. அப்போ இந்த இடம் வந்து 8, 4. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 10, 5. ஸோ 10 இங்கே இருக்குது, இதுக்கு நேராக ஸ்கேலை வச்சுக்கோங்க. 5ன்றப்ப இந்த லைன் வந்து நிற்கிது. ஸோ இது வந்து 10, 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்க எல்லா பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸ்ட்ரெயிட் லைன்றதுனால ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி எல்லாமே ஃப்ரீ ஹேண்டில் தான் போடணும். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் லைன் வருதுன்றதுனால தான் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைனை போடுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஓயாமல் அழுத்தழிச்சு எழுதக்கூடாது. பென்சில்ன்றப்ப நம்ம எரேசர் யூஸ் பண்ணலாம் தான், ஆனால் அதுக்காக ஓயாமல் ரப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, எரேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா இருக்காது கிராஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிராஃபுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்ச முடியாது, y = x/2. ஸோ ஆல்ரெடி அவன் தான் அதான் கொடுத்துருக்கான். ஸோ இதுதான் இந்த கிராஃபுக்கான பேர், y = 1/2x. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அவன் என்ன கேட்டிருக்கான், ஃபஸ்ட்டு டிவிஷன் கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கேட்டுட்டான், கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்கான், x = 9 அப்படின்றப்ப y = என்னன்னு கேட்டான். தேர்டு டிவிஷனை பொறுத்த வரைக்கும் y = 7.5ன்றப்ப x = என்னன்னு கேட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ x = 9 அப்படின்றப்ப இங்கே இருக்குது x = 9. ஸோ இதில் நான் வந்து கரெக்டாக ஒரு லைனு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். அது வந்து அந்த கிராஃபில் எங்கே தொடுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த பாயிண்டில் தொடுது. இந்த பாயிண்டில் இருந்து அப்படியே y ஆக்சிஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்கே தொட்டிருக்கு, இந்த இடம் 4க்கும் 5க்கும் நடுவில் 4.5. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டைரெக்ஷனில் போனது இந்த டைரெக்ஷனில் இங்கே திரும்பி இருக்குது. ஓகேங்களா? ஸோ லைன் வந்து டார்க்காக போடலை. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் வந்து 9ன்றப்ப ஒய் வந்து 4.5. ஓகேங்களா? எழுதலாமா? ஸோ செகண்ட் டிவிஷன் ஃப்ரம் த கிராஃப் when x is equal to 9, y is equal to 4.5. அதாவது தேர்டு வந்து
y is equal to 7.5ன்றப்ப x is equal to என்ன கண்டுபிடிக்கணும்? y equal to 7.5 எங்கே இருக்குது? 7க்கும் 8க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்னொரு டார்க் லைன். ஸோ இந்த 7.5ஐ கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு லைன் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இது 7.5. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கே டச் ஆகுதா? ஸோ இதில் இருந்து அப்படியே இங்கே திருப்பி விடுங்க. ஸோ இதுக்கு தான் அந்த லைனை பெருசாக போட்டேன். நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான், நம்ம எடுத்த பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான். நம்ம நிறையா பாயிண்ட்ஸ் எடுத்தோன்னா போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் லைனை ஃபுல்லாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீட்டி விட்டிங்கன்னா இப்போ அவன் கேட்டிருக்கிறது இங்கே வந்து கட் ஆகுது. ஸோ இந்த டைரெக்ஷனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7.5ன்றப்ப ஒய் வந்து 7.5ன்றப்ப எக்ஸ் வந்து என்னது 15. ஓகேங்களா? ஸோ இது 7.5, இது வந்து 15. ஸோ அதை எழுதலாமா? ஒய் இஸ் ஈக்குவல் டு 7.5ன்றப்ப எக்ஸோட டேட்டா 15. இதுதான் அவன் கேட்டிருக்க டேட்டா. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான். நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம கொடுத்துருக்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இது செக்கிங் ப்ராசஸ் தான், நம்மளாம் செய்யணும் அவசியம்லாம் கிடையாது. ஸோ என்ன கொடுத்துருக்கான்? y is equal to 7.5 அப்படின்றப்ப x equal to என்ன நம்ம கண்டுபிடிச்சது 15 கண்டுபிடிச்சிருக்கோம். செக் பண்ணுவோமா? ஸோ y equal to 7.5 equal to x தெரியாது டிவைடட் பை 2. ஸோ இதை எடுத்திங்கன்னா 2 கிராஸாக போகும்போது 7.5 into 2 equal to x. 7.5 equal to 15 equal to x. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு தான். கிராஃப் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சதும் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சதும் கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு மேப் நம்ம கரெக்டாக போட்டுருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், தேர்டு சம்மு இவ்வளோ தான். வீடியோ பாருங்கள், ஈஸியாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி, நல்லா புரிகிற அளவுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த சம் பார்த்துக்கோங்க. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.15 இருக்கக்கூடிய 4th சம் தான். பாருங்கள், பைப்ஸ் எக்ஸு டைம் வந்து ஒய் கொடுத்துட்டு அவன் என்ன கேட்டிருக்கான்? ஸோ இந்த பைப் இத்தனை நிமிஷத்தில் அந்த டேங்கை ஃபிட் பண்ணும் அப்படின்றதான் கான்செப்ட்டு. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரா த கிராஃப் ஆர் த அபவுட் டேட்டா. இதுக்கு டேட்டா கிராஃப் பண்ண சொல்லிட்டான். ரெண்டாவது டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் வென் 5 பைப்ஸ். ஓகேங்களா? பைப் நம்பர் 5ஆக இருந்தால் டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது எக்ஸு 5ன்றப்ப இதுக்கு அர்த்தம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்றப்ப ஒய் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர். ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் வென் 5 பைப்ஸ் ஆர் யூஸ்டு அப்படின்றப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, ஒய் ஈக்குவல் டு என்ன. அடுத்தது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ் வென் டைம் இஸ் 9. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 9ன்றப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. கிராஃப் வரைய சொல்லியிருக்கான். இது ரெண்டும் கேட்டிருக்கான். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஃபோர்த்து சம்மு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடியது டேட்டாவை பாருங்கள். எடுத்துகிட்டு நம்ம டேட்டாவை பார்த்துடலாம். ஆனால் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்கான்? x is equal to 5ன்றப்ப y equal to என்ன. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் y equal to 9ன்றப்ப x is equal to என்ன. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட டேட்டா கூட ஒய்யோட டேட்டா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வென் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இன்க்ரீஸ் தென் த வேல்யூஸ் ஆஃப் ஒய் வந்து டிக்ரீஸ். ஓகேங்களா? ஒரு டேட்டா கூடும்போது ஒரு டேட்டா குறையுது. தேட் ஃபோர் it is on
இன்வர்ஸ் வேரியேஷன் ஒன்றுக்கு ஒன்று தலைகீழாக இருக்குது. ஸோ அப்போ இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ இன்வர்ஸ் வேரியேஷன்னாலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா ஒய் மேலே இருந்தால் எக்ஸு கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்குரிய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் அவன் கொடுத்துருக்க டேட்டா ஏதாவது ஒன்று போட்டு பாருங்கள். நான் 330 எடுக்கிறேன். ஒய்யோட டேட்டா 30 இருக்கும்போது k டிவைடட் பை 3 எக்ஸுக்கு பதில். ஸோ இந்த 3 கிராஸாக வரும்போது 3 × 30 = k. ஸோ அப்போ k = என்னது 90. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். y = kக்கு பதிலாக 90 டிவைடட் பை எக்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம வரையக்கூடிய கிராஃபுக்கான ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா? கிராஃபோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா y = 90/x. ஓகேங்களா? இந்த கேன்றது வேறு ஒன்றும் இல்லை, கான்ஸ்டன்ட் வேரியேஷன். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கேன்றது தான். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் வேரியேஷன்றது கே, y = 90/xன்றது அந்த கிராஃபுக்கான ஃபங்க்ஷன். இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு இந்த கிராஃபை நம்ம வரைய போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பாயிண்ட்டை நம்ம முதல் எழுதணும். கோஆர்டினேட்ஸ் ஆர் ஸோ 2ன்றப்ப 45, 3ன்றப்ப 30, 6ன்றப்ப 15, 9ன்றப்ப 10 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸை பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 9 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் வந்து ஒரு யூனிட்டையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 15, 30 45, 30, 15, 10 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ ஒய்யோட டேட்டாவை நம்ம எப்படி எடுக்கலாம் பாருங்கள். ஒரு யூனிட்டாக எடுக்கலாமா? ஒரு யூனிட் எடுக்க முடியாது. நம்ம வந்து 45 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 50 எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 5 யூனிட்ஸாக கூட எடுக்கலாம். 5 யூனிட்ஸ் எடுத்தோம்னா சூப்பராக வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸோட டேட்டா வந்து ஸ்கேலில் எக்ஸ் ஆக்சிஸ் = 1 சென்டிமீட்டர் 1 யூனிட்டு, ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 5 யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே அப்படி எழுதிட்டேன். ஸோ மறுபடியும் சொல்கிறோம், கிராஃபில் வந்து எப்போவுமே பென்சிலை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், பென்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? வீடியோவுக்காக மட்டும்தான் அந்த இடத்துல பென்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இருக்க பாயிண்ட்ஸை நான் பிளாட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள், 2,45. ஓகேங்களா? 2,45 இதுதான் பாயிண்ட்ஸு. இது இங்கேயே நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ 2,45 அப்படின்றப்ப எக்ஸோட டேட்டா 2, ஒய்யோட டேட்டா 45. ஸோ 45ன்றது மேலே போய்கிட்டே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ 45ன்றது தெரியுதா? இதுதான் வந்து 2,45. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு, எக்ஸ் வந்து 3ன்றப்ப ஒய் வந்து 30. ஸோ 3 இங்கே இருக்குது, 30 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து 3,30. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் வந்து 6, ஒய் வந்து 15. 6 இங்கே இருக்குது, 15 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து 6,15. அடுத்த பாயிண்ட்டு 9,10. ஓகேங்களா? ஸோ 9 இங்கே இருக்குது, 10 இங்கே இருக்குது. 9,10. ஓகேங்களா? ஸோ இந்த 4 பாயிண்ட்டும் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கொடுத்துருக்க பாயிண்ட்டு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. ஸோ அப்போ ஆர்க்குன்றப்ப நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் பென்சிலை வச்சு போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை கனெக்ட் பண்ண போகிறேன். கிராஃப் போட்டு முடிச்சுட்டு எனக்கு கிராஃப் போட்டோன்னே இந்த மாதிரி வந்து நிற்கிது. வந்ததுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸ் = 5ன்றப்போ ஒய் = என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் = 5 அப்படின்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எக்ஸ் = 5. ஸோ இந்த லைனை நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு பாருங்கள். இந்த லைனை பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் = 5ன்றப்ப இந்த பாயிண்ட் இங்கேருந்து இங்கே வருது. இது 15, இது 20. ரெண்டுக்கு நடுவில் இருக்க அந்த டார்க் லைனு 17.5. அதுக்கு அடுத்து இருக்கிறது 0.5. 0.5க்கு அடுத்த நம்பர் 18. ஓகேங்களா? 18. ஓகேங்களா? ஸோ இந்த லைன் தான் 17.5. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து 15, இது 20. ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியது 17.5. அடுத்த லைன் வந்து 0.5 ஆட் பண்ணுங்க, 18. ஓகேங்களா? ஸோ ஒரு லைனும், ஏன்னா வந்து இங்கே வந்து யூனிட் வந்து எவ்வளோ கூடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 தான் கூடியிருக்கு. எப்போ 10 லைன்ஸுக்கு 5. அப்போ 2 லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் 0.5 கூடும். ஓகேங்களா? சரி, சிங்கிள் லைன் 0.5, 2 லைன் எடுத்துக்கிட்டால் ஒன்றா ஆட் ஆகும். ஸோ அந்த கான்செப்டில் தான் இது வந்து 17.5. அடுத்த லைன் வந்து ஒரு 0.5 ஆட் பண்ணிங்கன்னா 18. அதுக்கு அடுத்த லைனு 18.5. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம்.
ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டு டச் ஆகக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 எப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்றப்ப ஒய் ஈக்குவல் டு 18. ஸோ நான் இங்கே எடுத்துகிட்டேன் when எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்றப்ப ஒய் வந்து 18. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் டு 9ன்றப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு 9 அப்படின்றப்ப நம்ம பாருங்கள் இங்கே 5 இங்கே 10 ஓகேங்களா. அப்போ இதுக்கு அடுத்து தான் 9. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 இது 7.5 ஓகேங்களா. நான் சொன்னது ஏற்கனவே சொன்னோம் என்னது ஒரு லைனும் 0.5 தான். நம்மளுக்கு தேவை 9ன்றப்ப 10க்கு முந்தின லைனுக்கு முந்தின லைன்லேருந்து எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டாக தெரியும் ரெண்டாவது லைனு. ஸோ அதுக்கு நேராக அப்படியே கோடு போடுங்க. உடன் நம்ம எடுத்திருக்க பாயிண்ட் வந்து 5 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா. நான் அப்படியே லைன் போடுறேன் ஓகேங்களா. இது வந்து 9ன்றப்ப லைன் போட்டேன். இது வந்து இங்கே போய் தொடுது ஓகேங்களா. ஸோ தொடுற இடம் பாருங்கள் இங்கே போய் தொட்டுருக்கு. ஸோ இந்த லைன் பாருங்கள் எங்கே இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்ற இடத்துல கரெக்டாக டச் ஆகிருக்கும் ஓகேங்களா. நம்ம பாயிண்ட் இங்கே வரைக்கும் தான் வச்சுருக்கோம். ஸோ இங்கே 10ன்றப்ப இன்னொரு பாயிண்ட்டை கூட செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக வர்றது தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பட்சத்துக்கு நம்மளுக்கு பாயிண்ட்டை தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணால் நம்மளாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பாயிண்ட்டு அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் நம்மளாவே அதை ரிலேட்டடாக ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 90/xன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதன்படி ஏதாவது ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் இங்கே ஒரு பாயிண்ட்டு பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றப்ப இது வந்து 10ன்னு வந்துடும். ஸோ அப்போ இதுக்குரிய ஆன்சரு செகண்ட் இது ஒய் ஈக்குவல் டு 9ன்றப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பாருங்கள், ஈஸியாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.15 இருக்கக்கூடிய 5th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸோ 5th சம்மில் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் ஃபார் ஈச் பார்ட்டிசிபென்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் இது 180 rupees. 2 மெம்பர் இருந்தால் ஒரு ஆளுக்கும் 180 rupees. 6 மெம்பர்ஸ் இருந்தால் ஒரு ஆளுக்கு 60 rupees. இதுதான் கொஸ்டின். எடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் வேரியேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது கிராஃப் த அபோவ் டேட்டா, அந்த டேட்டாவை கிராஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹவு மச் வில் ஈச் பார்ட்டிசிபென்ட் கெட் இஃப் த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் 12. அதாவது எக்ஸ் வந்து 12 இருந்துச்சு அப்படின்னா ஒய் ஈக்குவல் என்ன அப்படின்றத அந்த கொஸ்டின். எக்ஸ் ஈக்குவல் 12ன்றப்போ ஒய் ஈக்குவல் என்ன அப்படின்றத அந்த கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ இதைத்தான் நம்ம இப்போ கிராஃப் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டூடெண்ட், கிளாஸில் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே எடுத்து எழுதிருக்கேன். கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் 12ன்றப்போ ஒய் ஈக்குவல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட டேட்டா கூட கூட ஒய்யோட டேட்டா குறையுதா ஓகேங்களா. ஸோ அப்போ when the values of x increase then the values of y வந்து decrease ஓகேங்களா. therefore it is on inverse variation ஓகேங்களா. ஸோ இன்வர்ஸ் வேரியேஷன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன இருக்குது, ஒய் ஈக்குவல் டு இன்வர்ஸ்னாலே எக்ஸு கீழே வந்துடணும். ஸோ இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட் இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நான் எடுக்கிறேன். ரெண்டாவது இருக்கிறதான் ஒய், ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸு. ஸோ 180 அப்படின்றப்ப கே வந்து டிவைடட் பை 2. ஸோ 2 கிராஸாக போட்டிங்கன்னா 2 × 180 ஈக்குவல் டு கே. ஸோ அப்போ கே ஈக்குவல் டு 360. ஸோ இதில் கேவோட வேல்யூ போட்டு பாருங்கள், 360 டிவைடட் பை எக்ஸ். இதுதான் நம்மளுக்கு கிராஃபுக்கான ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ கிராஃபுக்கான ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், கோஆர்டினேட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுத போகிறீங்க. கோஆர்டினேட்ஸ் ஆர் என்னென்ன பாயிண்ட்டு, எக்ஸு 2ன்றப்ப ஒய் 180, எக்ஸு 4ன்றப்ப ஒய் 90, எக்ஸு 6ன்றப்ப ஒய் 60, எக்ஸு 8ன்றப்ப ஒய் 45, எக்ஸு 10ன்றப்ப ஒய் 36 ஓகேங்களா.
ஸோ இந்த பாயிண்ட்ஸை தான் நான் கிராஃபில் பிளாட் பண்ண போகிறேன். பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், எக்ஸெல்லாம் 2ஆகவே இருக்குது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான், பட் அதிகபட்சமே 10 தான் இருக்குது. ஸோ அதை ஒரு யூனிட் எடுத்தாலும் சரி தான், 2 யூனிட் எடுத்தாலும் சரி தான், தப்பு கிடையாது. அடுத்தது ஒய் பாருங்கள், 180, 30, 60, 45. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 15. ஸோ 15 போட்டிங்கன்னா 180க்கு நம்மளுக்கு இடம் பத்தாது. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 30 போட்டிங்க அப்படின்னா இது வந்து 630 வரும். ஓகேங்களா? ஸோ இதில் நான் எதை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 360 இருக்கா? ஸோ எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 30 அப்படின்றது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது 6 டைம்ஸில் முடிச்சிடலாம். ஓகேங்களா? எனக்கு வீடியோ கவர் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து ஒய் ஆக்சிஸை எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா 30 யூனிட்ஸ் இங்கே எடுக்கிறேன். பாருங்கள், ஸோ ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இருக்கட்டும் 1 யூனிட்டு, ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இருக்கட்டும் 30 யூனிட்ஸ். ஸோ அதன்படி நான் கிராஃப் போட்டேன். ஸோ எக்ஸு வந்து என்னது, பர்சன், எத்தனை பேர் இருக்காங்கன்றது. ஒய் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அமௌண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். ஸோ இது ஒய் ஆக்சிஸில் அமௌண்ட் எழுதியிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் பர்சன் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பாயிண்ட்டை பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், 2, 180. ஓகேங்களா? எக்ஸு 2ன்றப்ப ஒய்யோட டேட்டா 180. ஸோ இங்கே எடுங்க, எக்ஸு வந்து 2ன்னு எடுக்கிறேன், ஒய் வந்து 180. ஸோ 2 இங்கே இருக்குது, 180 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ 2, 180 அப்படின்றப்ப 2, 180. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸோட டேட்டா 4, ஒய் வந்து 90. அடுத்து 6, 60. ரெண்டையுமே எடுத்துகிறேன். 4க்கு 90 வருது. ஸோ இது 4, இது 90. கரெக்டாக? 4 இங்கே இருக்குது, 90 இங்கே இருக்குது. 4, 90. அடுத்தது 6, 60. ஸோ இது கரெக்டாக இருக்கும். இது 6, இது 60. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது, 8, 45. ஸோ 8 இங்கே இருக்குது, 45 எங்கே இருக்குன்னா 30, 60. ஸோ ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 30. 30யை டிவைட் பண்ணால் 45. ஸோ இந்த லைனு தான். இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வரும் 8, 45. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது, 10, 36. ஓகேங்களா? 10, 36. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபில் 30, 45 நமக்கு தெரியும். பட் வந்து 36னா என்ன அப்படின்னு பாருங்கள். இதை நம்ம சின்னதாக ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்களேன். ஒரு யூனிட்டை, சரி 1 சென்டிமீட்டரை 30 யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 30 யூனிட்ஸ் அப்படின்னா 1 சென்டிமீட்டர்ன்றது 10 நம்பர் ஆஃப் டிவிஷன் இருக்குது. ஸோ 10 டிவிஷன் வந்து 30 யூனிட்ஸ் அப்படின்னா 1 டிவிஷன் வந்து எவ்வளவு, 3 யூனிட். ஓகேங்களா? ஸோ 3 யூனிட் அப்படின்றது தான் 1 டிவிஷன். ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா 36 அப்படின்றது 30 வரைக்கும் நம்ம வந்து 1 சென்டிமீட்டர் நோட் பண்ணிட்டோம். 6ன்றப்ப என்ன சொன்னாங்க, 3 யூனிட்டுக்கு 1 டிவிஷன் அப்படின்னு சொன்னோம். 3 யூனிட்டுக்கு ஒரு லைனுக்கு 3 யூனிட் அப்படின்னோம். அப்போ 6 யூனிட்டுக்கு எத்தனை லைன் எடுப்போம், 2 லைன் எடுத்தால் போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ரெடி 30லேருந்து 2 லைனை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 36. ஓகேங்களா? 2 லைன்ஸ் ஆட் பண்ணணும். 30லேருந்து 2 லைன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ 30 இங்கே இருக்குது, இதுலேருந்து 2 லைனு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது 30 ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் லைன். ஸோ இந்த செகண்ட் லைன் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? எப்போ எக்ஸு வந்து 10ன்றப்ப. ஓகேங்களா? ஸோ எக்ஸு 10ன்றப்ப இந்த 36ன்றது இந்த லைன். ஸோ 10, 36. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட் எல்லாம் நான் கிராஃப் பண்ண போகிறேன். கொடுத்துருக்க பாயிண்ட்டை கிராஃப் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12ன்றப்ப ஒய் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த கிராஃபை நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணால் எவ்வளோ தூரம் போகுன்றதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த கிராஃபை அப்படியே நான் கொண்டு போகணுன்னா கரெக்டாக இந்த லைனு இப்படி தான் போகும். ஓகேங்களா? ஒரே மாதிரி போகும். இது வந்து 12ன்றப்ப பென்சில் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போகும்போது எனக்கு அப்படியே இந்த இடத்துல 12ன்றப்ப இந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்றப்ப இந்த லைன் இங்கேருந்து இங்கே போகும். இந்த லைன் எங்கே இருக்குது, 30 அப்படின்றதில் கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் அந்த லைனை போடுங்க. எக்ஸு வந்து 12. ஸோ இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ 12ன்றப்ப லைன் இந்த சைடு டைரெக்ஷன், இங்கே வந்து இந்த டைரெக்ஷன், இங்கே 30. ஸோ அதை தான் எடுத்து எழுத போகிறோம். இந்த டைரெக்ஷன் முக்கியம். ஸோ இங்கே எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா when x is equal to 12, y is equal to 30. இது செகண்ட் டிவிஷன். ஃபஸ்ட்டு டிவிஷன் இந்த இருக்குது k equal to 360. இதுதான் வந்து என்னது கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? கான்ஸ்டன்ட் வேரியேஷன் k equal to 360. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் கேட்ட கொஸ்டின். இது வந்து செகண்ட் டிவிஷன் கேட்ட கொஸ்டின். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.15 இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இது டைம் இன் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பஸ் ஸ்டாண்டில் 2 வீலரோட பார்க்கிங் சார்ஜ் ஓகேங்களா 4 ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னா 60 rupees, 8 ஹவர்ஸ்னால் 180 rupees இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், இது டைரக்ட் வேரியேஷனா இன்வெர்ஸ் வேரியேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது ஃபைண்ட் த அமௌண்ட் ஒய்யோட டேட்டா என்னன்னு கேட்குறாங்க. வென் பார்க்கிங் டைம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்கிங் டூரேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, டைம் வந்து இது ருபீஸ் வந்து 150, அதாவது ஒய்யோட டேட்டா 150 இருக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, எக்ஸோட டேட்டா 6 இருக்கும்போது ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 டிவிஷனையும் இப்போ செய்வோம். இப்போ பாருங்கள், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். டேட்டாவை அப்படியே எடுத்து எழுதிட்டு அவன் கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் வேரியேஷனா இன்வெர்ஸ் வேரியேஷனான்னு கேட்டிருக்கான். அதுக்கப்புறமா என்ன கேட்டிருக்கான், எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்றப்ப ஒய் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கான். செகண்ட் டிவிஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு 150ன்றப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட டேட்டா கூட ஒய்யோட டேட்டா கூடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ when the values of x increase, the values of y also increase. ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. தட் ஃபோர் it is a டைரக்ட் வேரியேஷன். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னாலே என்னது, எக்ஸ் இருக்க இடத்துலையே தான் ஒய் இருக்கும். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்கே ஆர் கேஎக்ஸ். ஸோ இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். 460 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே எடுக்கிறேன். ஸோ ஒய்யோட டேட்டா 16ன்றப்ப எக்ஸோட டேட்டா 4, அப்போ கே வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கே ஈக்குவல் டு 60, இந்த 4 இந்த சைடு வரும்போது டிவைடட் பை 4 15. ஓகேங்களா? ஸோ கே ஈக்குவல் டு 15 இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒய்ஸ் ஈக்குவல் டு 15x. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கிராஃப் போட போகிற அந்த ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா? ஓகே ஈக்குவல் டு 15 அப்படின்றதான் என்னது, டைரக்ட் வேரியேஷன். சரி, கான்ஸ்டன்ட் வேரியேஷன். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கே ஈக்குவல் டு 15. ஸோ கான்ஸ்டன்ட் டைரக்ட் கான்ஸ்டன்ட் வேரியேஷன் ரெண்டுமே எழுதிக்கலாம். ஓகே, இங்கே டைரக்ட் வேரியேஷன் எழுதிட்டோம். அந்த வேரியேஷன் கான்ஸ்டன்ட் என்னென்னா கே ஈக்குவல் டு 15. ஸோ இப்போ இந்த கோஆர்டினேட்ஸ் அப்படிலாம் எழுத போகிறோம். x is equal to 4ன்றப்ப y is equal to 60, x 8ன்றப்ப y வந்து 120, x 12ன்றப்ப y வந்து 180, x 24ன்றப்ப y வந்து 360. 4 பாயிண்ட்டையும் கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே 4, 8, 12, 24ன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 போடுவோம். ஏன்னா 24ன்றது நம்மளுக்கு கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே 12, 14 தான் வரும். ஸோ இது 24ன்றப்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 போட்டோம்னா நமக்கு 12 வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது பாருங்கள், 60, 120, 180, 360 அப்படின்றப்ப இதெல்லாம் நம்ம 40ல் போடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை தான் நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். பாருங்கள், ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 2 units, ஒய் ஆக்சிஸ் 1 cm = 40 units. ஓகேங்களா? ஸோ இங்கே 40 இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இங்கே 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய்.
ஸோ எக்ஸுன்றது என்னது, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹவர்ஸ். ஓகேங்களா. ஒய்ன்றது தான் அமௌண்ட்டு. ஸோ இதை எடுத்து எழுதுறது முக்கியம். ஸோ இப்போ பாயிண்ட்டை நான் பிளாட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பாருங்கள், 4,60. ஸோ இந்த பாயிண்ட் தான் 4,60. ஸோ அப்போ எக்ஸு 4ன்றப்போ ஒய் வந்து 60 எங்கே இருக்குது, எக்ஸு 4 இங்கே இருக்குது, இது 40, இது 80. 40க்கும் 80க்கும் நடுவில் என்ன இருக்குது, 60 இருக்கும். ஓகேங்களா. கிராஃபை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 4, இது வந்து 40க்கும் 80க்கும் நடுவில் 60. ஸோ அப்போ 4லேருந்து எடுத்தேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து என்னது, 4,60. செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குது, 8, 120. ஸோ 8 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 120 எங்கே இருக்குது, ஸோ இதுக்கு நேராக இங்கே இருக்குது. ஸோ 8,120ன்றப்ப இந்த பாயிண்ட்டை நான் பிளாட் பண்ணுறேன், 8,120. அடுத்தது தேர்டு பாயிண்ட் என்ன இருக்குது, 12, 180. அடுத்து 24, 360. ஓகேங்களா. ஸோ 12ன்றப்ப 180க்கு கொண்டு போகணும். இது 12, இங்கே நேராக கொண்டு வரேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 160 இருக்குது, 200 இருக்குது. சாரி, 160 இருக்குது, 200 இருக்குது. இப்போ ரெண்டுக்கு நடுவில் கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குது 180. ஓகேங்களா. ஸோ அப்போ நான் அந்த இருக்கக்கூடிய 12 எடுத்தேன் அப்படின்னா இங்கேருந்து வரும்போது 180 கரெக்டாக எனக்கு இங்கே இந்த பாயிண்ட் வரும். ஓகேங்களா. இது 180ல் வரும், இது 12ல் வரும். ஸோ இந்த பாயிண்ட் தான் 12,180. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 24, 360. ஸோ 24 இங்கே இருக்குது, 360 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 24 நான் ஸ்கேல் வச்சுருக்கேன், அப்படியே கொண்டு வரேன். 360 இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழேருந்து 24, சைட்லேருந்து 360 வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகக்கூடிய இடம் இந்த பாயிண்ட். ஸோ இது என்னது, 24,360. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிறதுனால நான் ஸ்கேலை யூஸ் பண்ணியே கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணும்போது கவனமாக கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஓகேவா. ஸோ இதை எழுதிக்கோங்க. இந்த கிராஃபுக்கு பேர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம், என்ன கிராஃபு, y = 15x. ஓகேங்களா. ஸோ அதை நான் எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன டேட்டா கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். x = 6ன்றப்ப y = என்ன. ஸோ x 6 அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த லைனை நான் ஸ்ட்ரெயிட்டாக ஏற்றி விட்றேன். x வந்து 6ன்றப்ப இங்கே போய் டச் ஆகுதா, அப்போ y வந்து என்னவா இருக்கும், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 80, இது 120, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 40. ஸோ 40ல் பாதி 20, இது 100. ஓகேங்களா. ஆனால் இது 100 கூட தொடலை, 100க்கு 2 லைனுக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ அப்போ இதை நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். ஸோ 2 லைனுக்கு மொத்தம் 5 லைனை கவுண்ட் பண்ணிங்கன்னா 20 கூடுது. ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு 1, 2, தேர்ட் லைன் கூட வரல, செகண்ட் லைனும் வரல, ரெண்டுக்கு நடுவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ தேர்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் நடுவில் இருக்குது 2.5. ஸோ அப்போ 5 லைனுக்கு நமக்கு 20 கூடுது. அப்போ 2.5 பாதி லைனுக்கு எவ்வளோ கூடும், 10 கூடும். ஓகேங்களா. ஸோ இது 90. ஸோ அப்போ என்ன வருது எனக்கு, x 6ன்றப்ப ஒய்யோட டேட்டா என்ன வரும், 90. ஓகேங்களா. ஸோ இந்த டைரெக்ஷனில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, y வந்து 150 இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இது 120, 160, ரெண்டுக்கு நடுவில் 140, அவன் கேட்டிருக்கிறது 150. ஓகேவா. ஸோ அப்போ அதுலேருந்து அதேமாதிரி டபுள் லைனுக்கு பாதி எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ 2.5 அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் போகுது, இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன வருது, y வந்து 150 அப்படின்றப்ப x வந்து 10. ஓகேங்களா. ஸோ அதை தான் எடுத்து எழுத போகிறோம். நம்மளுக்கு கேட்டிருக்கிறதுல செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்கான், when x = 6ன்றப்ப y வந்து 90. ஓகேங்களா. அதே இது தேர்டு டிவிஷன் y = 150 அப்படின்றப்ப x = 10. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு அவன் கேட்டிருக்கக்கூடிய இந்த கொஸ்டின். ஓகேங்களா.
ஸோ கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கேட்டிருக்கான். எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்றப்போ ஒய் வந்து 90, ஒய் ஈக்குவல் டு 150ன்றப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஒன்று நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே எனக்கு நான் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு 40 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதாவது யூனிட் எழுதும்போது ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் போட்டு 40 யூனிட்ஸ் அப்படின்ட்டு இதை மட்டுமே மைண்டில் வச்சு போட்டேன். ஓகேங்களா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 150 இது 40ல் வராது, ஆனால் 30ல் வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6 × 15 90 வரும். ஸோ அப்போ இது 90ல் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒய் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 30, இது 30 இது 30 எல்லாமே 30ல் வரும். ஸோ அப்போ அடுத்த தடவை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 30 யூனிட்ஸ்ன்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸில் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்க வேண்டிய அவசியம் வராது. ஸோ அதை இந்த கற்றுக்கோங்க இந்த வீடியோவில். ஸோ எப்போவுமே நம்ம பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணும்போது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளால் டேரெக்டாக எக்ஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் போட்டு 1 யூனிட் அப்படிலாம் போட முடியாது. நம்மளுக்கு எதெல்லாம் சாத்தியமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போடணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த கிராஃப்லாம் நம்ம தான் பிளான் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு இஷ்டமாக நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் எதெல்லாம் வரும்ன்றதை பார்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் 40 எடுத்ததுக்கு பதிலில் யூனிட்ஸில் இங்கே வந்து 30 யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்திருந்தேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 150 90 எல்லாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிளான் பண்ணும்போது இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சாப்டர் அடுத்த எக்ஸசைஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.